ஷார்ட் இது வச்சுக்கலாம். சொல்லுங்க சார். ஷார்ட் ஓகே சார். வீடியோ சார் வீடியோஸ் இல்லைன்னா இன்னொன்னும் பண்ணலாம் சார். டெய்லி வேணா ஒரு ஒரு 8 to 8:30 வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் உட்காரலாம் சார். பண்ணலாம். உனக்கு அது ரொம்ப நேரம் உட்கார கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? எனக்கு கஷ்டம்லாம் இல்லை சார். என்னன்னா சிம்பிளான ஃபேக்ட் சார். இப்போ சார் அது வந்து சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காங்க. பட் ராதர் வந்து அது ஒரு ஒரு மாதிரி ட்ரெயின் ஆன விதமே எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து யாராவது நம்மள மானிட்டர் பண்ணா மட்டும் தான் சார் எஃபெக்டிவா ஒர்க் பண்றோம். நம்ம போக்குல விட்டோம் அப்படின்னா வந்து அந்த அந்த பண்ணணுன்ற ஆசை ஆர்வம் எல்லாமே இருக்கு சார். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா விடுற மாதிரி இருக்கு சார். இப்போ நீங்க டெய்லி ஒரு 8:30க்கு நீங்க 8 to 8:30 நம்ம உட்காருவோம் அப்படின்னா நானுமே வந்து ஒரு கான்சியஸா ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணாதான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்ம எதுவுமே பண்ணாம உட்காந்து எதுவுமே டிஸ்கஸ் பண்ண முடியாதுல்ல சார். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு மாசமா தான் அது ஆக்டிவா வந்து ஓகே நான் ரீஇம்போஸ் பண்ணிக்கிறது அதாவது கேட்கிறேன் சார். அதனால அதான் நான் என்னோட இது ஸ்கெடியூல் தான். சில நேரம் நான் அட்லீஸ்ட் முடிஞ்சா எல்லா நாளும் முடியலனாலுமே அட்லீஸ்ட் 4 days அதுதான் சார். இப்போ என்னன்ட்டு. சரி சார். சரியா? ஏன்னா உங்க கன்வீனியன்ஸ் பொறுத்து தான் சார். ஏன்னா இப்ப இதுவே அந்த ஆல்டர்னேட் டேஸா வச்சுட்டே இருக்கிறது, அப்புறம் டக்குன்னு பார்த்தா ஓகே யாராச்சும் புரியல. சில நேரம் இந்த யோகா நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி கூட இது பண்ணலாம். ஓகே சார். சார் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி புரியல சார். ஒர்க் அவுட் பண்ற மாதிரி மீட் பண்ணி கிளாஸஸ் பண்றதும் நல்லா தான் இருக்கும். ஓகே சார். புரியா சொல்றது? அதாவது ஒர்க் அவுட் தினைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம். அதான் சார். ஏன்னா இப்ப டெய்லி நீங்க பாப்பீங்க அப்படின்றது நான் மைண்ட்ல கொஞ்சம் ஒரு கான்சியஸா வந்துருச்சு அப்படின்னா டெய்லி ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் சார். அப்ப டெய்லி உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். அந்த ஒரு இடம் தான் சார் நான் மிஸ் பண்றேன். ஒரு எப்படின்னா ஒரு நாள் ஒர்க் பண்றேன், 2 நாள் வரைய மாட்டேன். திருப்பி ஒரு 3 நாள் கண்டினியூஸா வரையணும், திருப்பி ஒரு நாள் 2 நாள் வரைய மாட்டேன். அந்த மாதிரி அந்த எடுத்துட்டு வர அந்த ஒரு லைக் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் few months மெயின் ஸ்ட்ரீம் எடுத்துட்டு மிஸ் பண்றேன் சார். ரெண்டுலயும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. சரியா? நம்ம ரெண்டுமே ட்ரை பண்ணுவோம் நாம. சரியா? சரி சார். நான் வெளியில போய் அந்த ஹாபிட்டை மாத்திக்கணும்னு ரொம்ப பாக்குறேன் சார். நம்ம செல்ஃபா நம்மளே வந்து எஃபர்ட் எடுத்து போடுறதுன்றது. ஆனா அது வந்து ரொம்ப இன்கல்கேட் ஆயிடுச்சு சார். யாராவது ஒருத்தர் நம்ம நோட்டீஸ் பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம இல்ல தப்பா நம்ம அது நோட்டீஸ் பண்ணாதபடி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில மாட்டிட்டு இருக்கேன் சார். ஏன்னா இன்னொன்னு எங்க மென்டார் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னைய இப்படி இது பண்ற மாதிரிதான், நீ வந்து உனக்கு இங்க இருந்தாலும் நீ வேலை செய்யணும், உனக்கு நீ தான் பாஸ். அதுதான் சார். அத நானே மானிட்டர்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னாரு. ஓகே. இல்ல சார் எனக்கு அந்த ஆட்டிடியூட் ஷிஃப்ட் ஆகவே இருக்கும் சார். வந்து அந்த ஆட்டிடியூட் ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னா வந்து அந்த இது இருக்காது சார். புரியுது. பண்ணுவோம், நம்ம அதுவும் ட்ரை பண்ணுவோம். சரியா? ஓகே சார். ஜெஸ்டர்ஸ் வரைகிற மாதிரி தான் எனர்ஜியோட ட்ரை பண்ணுவோம்.
அடுத்த மாத்தோமா இல்ல என்ன டெவலப் பண்ணுவோமா? சார் நீங்க சொல்றதுதான் சார். நீ உனக்கு என்ன சொல்லு, நான் கேட்கறேன்னா எனக்கு எதுவுமே எல்லாமே பண்ணலாம். சார் டெவலப் பண்ணலாம் சார், எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சார். எந்து வந்து பூதம் மாதிரி ஆயிடுச்சு. குரூப்ல போடு. ஓகே சார். ஏன் குரூப்ல போட மாட்டேங்குன்னு தெரியல. நான் மட்டும் நல்லா வரைகிறேன், நான் போறேன். சார் சார் கேக்குறது, நீங்க எப்பத்துல இருந்து சார் வரைஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க நீங்க எப்பத்துல இருந்து சார் வரைஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு 5 வயசு 6 வயசுல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல எப்படி சார்? சின்ன வயசுல இருந்து வரைகிறேன். ஆனா சின்ன வயசுல இருந்து வரைஞ்சாதான் நல்லா வரைய முடியுங்கிறது கிடையாது. புரியுதா? அது ஒரு பெரிய ஒரு 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 என்ன அது பேர் என்ன சொல்லுவாங்க, மித்து மாதிரியா சார்? மித்து மாதிரி இருக்கு. ஏதோ கற்பாம்பூச்சி நேரா எனக்கு நோக்கி வந்துச்சு. நான் காலை அசைச்சேன், என்னை விட்டு வெளியே போயிருச்சான்னு தெரியல. வேட்டியோட கட்டிருக்கீங்க. சரி விடு, கடிச்சு கற்பாம்பூச்சி மேனாக போறேன். இதே கொடூரமாக்கும். நம்ம இன்னொன்னு ட்ரை பண்ணோம், நிறைய வரைஞ்சிட்டு. சார் ஆக்சுவலி நீங்க கற்பாம்பூச்சி மேனன்னு சொல்லும் போது எப்படி சார் சொல்றது, நம்ம வந்து சில ஸ்பீஷிஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்றோம் சார், ஆனா அவங்க தான் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ஜாஸ்தி சார். கற்பாம்பூச்சி சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ஜாஸ்தி சார். அப்படியா? ஆமா சார். லைக் ஒரு ஒரு அவங்க பெரிய கற்பாம்பூச்சிக்கு இருக்க பெரிய அட்வான்டேஜ்னா எக்ஸோஸ்கெலிட்டன் சார். உள்ள வந்து இதுவே இருக்காது எக்ஸோஸ்கெலிட்டன் சார். எலும்பு வந்து உடம்புக்கு மேல வளரும் சார். சோ அதனாலதான் அந்த ஷெல் வந்து செம ஹார்டா இருக்கும். சோ அது பேசிக்கா அவனோட போன் ஸ்ட்ரக்சர் மாதிரி. உள்ள வந்து உங்களுக்கு எதுவுமே எலும்பு இதெல்லாம் வராது சார். அதே மாதிரி வந்து நியூக்ளியர் வேஸ்ட்ல கூட கற்பாம்பூச்சியால சர்வை பண்ண முடியும் சார். நியூக்ளியர் வேஸ்ட்ல கூட கற்பாம்பூச்சியால சர்வை பண்ண முடியும் சார். சொன்ன ட்ரிப் சொல்லு சார். ஒண்ணு வந்து இப்போ இப்ப நம்ம எல்லாம் வந்து எண்டோஸ்கெலிட்டன் சார். நமக்கு வந்து எலும்பு வந்து உள்ள இருக்கும், எலும்பு சுத்தி தான் எல்லாமே இருக்கும். கற்பாம்பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸோஸ்கெலிட்டன் சார். எலும்பு வெளியில இருக்கும், எலும்புக்குள்ள எல்லாமே இருக்கும். எலும்புக்குள்ள எல்லாமே இருக்கும். ஆமா சார். சோ அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இப்ப இப்ப நமக்கெல்லாம் வந்து அடிபட்டதுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ்ன்றதே எலும்பு உடையறதுன்னு சார். நம்ம ஸ்கின் ஃபிளஷ் எல்லாத்தையும் கட் பண்ணி அதுக்கப்புறமா போய் எலும்புல அடி ஆகும் சார். கற்பாம்பூச்சி வந்து அந்த எலும்பு தான் வெளியில அவுட்டர் ஷெல்லு. ஸோ ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும். அது அதுக்கு உள்ளதான் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய நிறைய விஷயத்துல வந்து லைக் ஒரு பயோ இஷ்யூ ஹசார்ட் மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்தாலுமே வந்து அந்த ஏரியால வந்து கற்பாம்பூச்சியால சர்வை பண்ண முடியும் சார். லைக் ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டரே நடந்தா கூட அது வந்து கற்பாம்பூச்சி இன்ஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு சார். அதே மென் இன் பிளாக்கோட இது அதோட காரணம் என்ன, ஏலியனோட இது